லக்ஷ்மி என்ற சிம்மம் சரணம் பிரபத்தி உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருக்கூடலூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாகும். சோழ நாட்டு திவ்ய தேச வரிசையில் 8ஆவதாகவும் திகழ்கிறது திருக்கூடலூர் என்கிற திவ்ய தேசம். பெயர் காரணம், கூடல் என்றால் சேர்வது என்று பொருள், அதாவது சங்கமம் என்று சொல்வார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சங்கமித்த இடம் இத்தலம். இங்கு வந்து ஸ்ரீமன் நாராயணனிடம் பிரார்த்தனை செய்த ஸ்தலம் திருக்கூடலூர் என்று ஆழ்வார்கள் அழகாக அழைக்கிறார்கள். சங்கம கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது, ஆடுதுறை பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் ஜெகத் ரக்ஷக பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள், அதாவது வையம் காத்த பெருமாள். வையம் என்றால் உலகம், உலகத்தை காத்த பெருமாள் இங்கு அழகாக நின்ற திருக்கூலத்தில் கிழக்கு நோக்கியவாறு அழகாக காட்சி தருகிறார். தாயார் பத்மாசனி புஷ்பகவல்லி தாயார் இங்கு அழகாக காட்சி தருகிறார். விமானம் சுத்த சத்துவ விமானம் என்று சொல்லக்கூடிய விமானம் இங்கு காணப்படுகிறது. தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இங்கு அழகாக காணப்படுகிறது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அழகாக 10 பாடல் மூலமாக இங்கு பாடி இங்கு இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷக பெருமாளை அனுபவிக்கிறார். ஸ்தல வரலாறு, ஒரு சமயம் அசுரர்களிடமிருந்து இந்த பூலோகத்தை காக்க வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனிடம் தேவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதாவது பூமாதேவியை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கிணங்க சுவாமி இத்தலத்தில்தான் வராக அவதாரமாக, அதாவது இத்தலத்திற்கு வராக கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வராக அவதாரமாக இப்பூமியை பிளந்து கொண்டு பூமிக்குள் சென்று பூமாதேவியை ரட்சித்து ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பெருமான் தோன்றுகிறார் என்று ஸ்தல வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட ஸ்தலம் இத்தலம் வராக கஷேத்திரம். பூமி பிராட்டியை சம்ரக்ஷணம் செய்ததாக, அதாவது காப்பாற்றி தந்ததால் இப்பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று அழகாக அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் அம்பரீஷ மகாராஜா என்று சொல்லக்கூடிய, அதாவது ராமருக்கு முன்பாக வாழ்ந்த ராஜா இங்கு வாழ்ந்து வருகிறார். அந்த ராஜா என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது ஏகாதசி விரதம். அதாவது ஸ்ரீமன் நாராயணனை வழிபட ஒரு உன்னதமான விரதம் எதுவென்றால் ஏகாதசி அன்று உபவாசம் இருப்பது. மாதத்தில் 2 நாட்கள் ஏகாதசி என்று திதி வருகிறது. அதாவது 11வது நாளை நாம் ஏகாதசி என்று அழைக்கிறோம். அந்நாளில் விரதம் மேற்கொண்டு அடுத்த நாள் துவாதசி என்று சொல்வார்கள். அன்று நாம் பாரணை உண்பது வழக்கம். அதாவது அடுத்த நாள் காலை 8லிருந்து 9 மணிக்குள் நாம் அந்த உபவாசத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பது நியமமாக கருதப்படுகிறது. அந்த விரதத்தை முறையாக பல வருடங்கள் அனுஷ்டித்து ஏகாதசி விரதம் என்றவுடன் நினைவுக்கு வருவது அம்பரீஷ மகாராஜா. அந்த ராஜா மேற்கொண்டு வருகிறான். அப்படி ஒரு தினம் ஏகாதசி என்று விரதம் இருந்துவிட்டு மறுநாள் துவாதசி என்று சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அம்பரீஷ மகாராஜா. அன்றைய தினம் அவரை சந்திப்பதற்காக துர்வாச முனிவர் வருகிறார். வந்து அம்பரீஷ மகாராஜா, நானும் உம்முடன் சேர்ந்து இன்று உணவு அருந்த போகிறேன் என்று கூறிவிட்டு நான் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஆத்தங்கரைக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது மணி ஒரு 8 ஆகிறது. சரி, வந்திருக்கக்கூடிய விருந்தாளி துர்வாச முனிவருடன் நாம் சேர்ந்து இன்று உணவு அருந்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் அம்பரீஷ மகாராஜா. குளிப்பதற்காக சென்ற துர்வாச முனிவர் வருவதாக தெரியவில்லை. 8:30 ஆயிற்று, 8:45 மணி ஆயிற்று, 9 மணியும் ஆகப் போகிறது. 9 மணிக்குள் உணவருந்தினால் அந்த உபவாசம் இருந்ததற்கு பலன் கிட்டும், இல்லையெனில் ஏகாதசி இருந்ததற்கு பலன் இல்லாமல் போய்விடும் என்று தாத்பரியம் இருக்கிறது. அதற்கெனங்க அந்த அம்பரீஷ மகாராஜா வந்திருக்க விருந்தாளியை விட்டு சாப்பிடவும் முடியாது. ஏகாதசி விரதம் இருந்துவிட்டு துவாதசி அன்று 9 மணிக்குள் உபவாசத்தை முடிக்காமலும் இருக்க முடியாது, பாரணை செய்ய வேண்டும். அதற்காக ஜலத்தை அருந்து விடுகிறான் அம்பரீஷ மகாராஜா. ஜலம் அருந்தினால் உபவாசம் முடிந்துவிடும் என்பதன் பொருளும் இருக்கிறது. மேலும் அன்னத்தை சாப்பிடாமல் நாம் இருந்தால் வந்திருக்கக்கூடிய விருந்தாளையும் நாம் உபசரித்ததாக ஆகும் என்ற கருத்தில் கொண்டு அம்பரீஷ மகாராஜா
ஜலத்தை அருந்துவிட்டு உபவாசத்தை முடித்துக் கொள்கிறார். அந்த சமயம் துர்வாச முனிவர் வருகிறார். வந்தவுடன் கேட்கிறார், நான் வருவதற்குள் ஜலத்தை அருந்தி உபவாசத்தை முடித்துக் கொண்டு விட்டாயா என்று கூறி கோபத்தில் பிடி சாபத்தை என்று கையை உயர்த்துகிறார். அப்பொழுது வெகு கோபம் கொண்ட ஸ்ரீ சக்கரம் என்று ஸ்ரீமன் நாராயணனுடைய பஞ்சாயுதத்தில் ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய சக்கரம் அந்த பக்தனை சம்ரட்சணம் செய்வதற்காக வெளியில் வருகிறது. முறையாக பிரார்த்தனையுடன் இருக்கக்கூடிய அம்பரீஷனுக்கு நீ சாபம் தருவதா என்று அந்த சக்கரம் துர்வாச முனிவரை கோபத்துடன் துரத்துகிறது. அவ்வாறு துரத்தப்படுகிற அந்த துர்வாச முனிவர் எங்கெங்கோ செல்கிறார். அதாவது சத்தியலோகத்திற்கு சென்று பிரம்மாவிடம் முறையிடுகிறார். பிரம்மாவும் கைவிட்டு விடுகிறார். பிறகு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார். சிவபெருமானும் கைவிட்டு விடுகிறார். பிறகு வைகுண்டம் சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிடுகிறார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், பகவானிடம் குற்றம் அபச்சாரம் கொண்டால் எங்களிடம் வாருங்கள், பாகவதரிடம் அபச்சாரம் பட்டால் நீங்கள் பாகவதரிடம் தான் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுதான் முறை, அதுதான் நியதி என்று. பாகவதன் என்றால் யார்? பக்தனிடம், அதாவது பக்தன் பகவானிடம் நல்ல பற்றுடன் முறையாக எவன் ஒருவன் அந்த பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருகிறானோ அவர்கள் அனைவரும் பாகவதர்கள் என்று கருதுவார். ஆகவே நீ பட்டிருப்பது பாகவத அபச்சாரம், நீ சென்று அம்பரீஷனிடமே முறையிடு என்று கூறி ஸ்ரீமன் நாராயணன் அவரை அனுப்பிவிடுகிறார். பிறகு துர்வாச முனிவர் அந்த அம்பரீஷ மகாராஜாவிடம் வந்து முறையிடுகிறார். பிறகுதான் அந்த அம்பரீஷ மகாராஜா ஸ்ரீ சக்கரத்திடமிருந்து, அதாவது சுதர்சன சக்கரத்திடமிருந்து அந்த துர்வாச முனிவரை காப்பாற்றினார் என்று வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான அம்பரீஷ மகாராஜாவால் ரட்சணம் செய்யப்பட்ட, சம்ரட்சணம் செய்யப்பட்ட, கட்டி கொடுக்கப்பட்ட பெருமாள் இன்றும் இங்கு அழகாக ஜெகத் ரட்சக பெருமாளாக காட்சி தருகிறார். இந்த உலகத்தை காத்தவன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனை கோவிலாக கட்டி சம்ரட்சணம் செய்தவன் அம்பரீஷ மகாராஜா. அப்பேற்பட்ட அம்பரீஷ மகாராஜா வழிபட்ட பெருமாள் தான் இந்த ஜெகத் ரட்சக பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் இங்கு அழகாக காட்சி தருகிறார். சோழர்கள் காலத்தில் நல்ல முறையில் சம்ரட்சணம் செய்யப்பட்ட பெருமாளாகவும் இப்பெருமாள் திகழ்கிறார். ஒரு சமயம் இக்கோவில் மழை நீரால் சேதமடைந்து ஆற்றங்கரையோரம் ஒதுங்கியது. அப்பேற்பட்ட இக்கோவிலை ராணி மங்கம்மா என்று சொல்லக்கூடிய மதுரையை ஆண்ட ராணி இக்கோவிலை கட்டித்தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றும் அக்கோவிலில் மண்டபத்தில் ராணி மங்கம்மாவுக்கு தன் அமைச்சருடன் சிற்பங்கள் காணப்படுகிறது, ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட உன்னதம் வாய்ந்த ஸ்தலம் இத்தலம். இங்கு சுதர்சனர் அவருக்கு தனியாக சன்னதி காணப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில். மேலும் இத்தலத்தில் மரம், ஸ்தல விருட்சம் ஒன்று காணப்படுகிறது. அந்த விருட்சத்தில் இயற்கையாகவே சங்கு வடிவத்தில் தோற்றம் ஒன்று காணப்படுகிறது. அது இன்றும் நாம் அக்கோவிலில் சென்றால் காணலாம். அதுவும் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் ஆஞ்சநேயர் பிரத்யேகமாக சன்னதியில் வீற்றிருக்கிறார். அதாவது நர்த்தனமாடிய ஆஞ்சநேயர். வேறெங்கும் நர்த்தன கோலத்தில், அதாவது நடனமாடுவது போல் எங்கும் நம்மால் ஆஞ்சநேயரை காண முடியாது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் இங்கு அழகாக நர்த்தன கோலத்தில் ராமநாம ஜபத்தை ஜபித்தவாறு அழகாக நர்த்தனமாடி பாகவதனாக பக்தராக இன்றும் இந்த பெருமாளை அழகாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இத்தலம். இங்கு திருமங்கையாழ்வார் 10 பாடல்களால் இங்கு இருக்கக்கூடிய பெருமாளை அழகாக பாடி அனுபவிக்கிறார். என்ன பாடல் என்று பார்க்கலாம். கூற்றேரருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமானூர் போல் சேற்றேருழவர் கோதை போதும் கோல் தேன் முரளும் கூடலூரே என்று கூடலூரை அழகாக பாடி அனுபவிக்கிறார். தொண்டர் பரவ சுடர் சென்றனவர் அண்டத்து அமரும் அடிகளூர் போல் வண்டலையுள் கொண்டை மிளிர கொண்டலதிரும் கூடலூரே என்று அழகாக இந்த கூடலூரை 10 பாடல்கள் மூலமாக பெருமாளையும் அங்கு இருக்கக்கூடிய தாயாரையும் பக்தனையும் பாகவதாலையும் இயற்கையையும் தண்ணீர் வளங்களையும் மரங்களையும் அழகாக
ஒன்றாக சங்கமித்திருக்கக்கூடிய அந்த கூடலூரை, சங்கம கஷேத்திரத்தை திருமங்கையாழ்வார் அழகாக 10 பாடல் மூலம் பாடி அனுபவித்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் இன்றும் அங்கு நம்மை ரட்சிப்பதற்காக அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளை நாமும் சென்று தரிசனம் செய்தால் நம்மையும் ரட்சிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமையன்று கபிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் திருமலை மாலோல விலாசம். கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.